அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருக்குங்க. அந்த வழியில் இன்றைக்கி நீலகிரி பகுதியில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிற மாமரம் அப்படிங்கிற பகுதியை சுற்றி இருக்கிற சில கிராமங்களை பார்க்குறதுக்காக நம்ம வந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டுங்க. இங்கேருந்து மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த வழி வந்து கீழ்கூப்புலேருந்து நம்ம கோழிக்கரையிலேருந்து சமநகரை போகிற வழியாக போய் அடையுங்க. அது வரைக்கும் ஒரு மண் ரோடுங்க, ஒரு கிலோமீட்டர் வரும். அந்த மண் ரோடுக்கு பின்னாடி ஒரு காங்கிரீட் ரோடில் நம்ம பயணம் பண்ணி போய் அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாங்க. இந்த மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் பயணம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பாய். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தில் அங்கே ஒரு 20லேருந்து ஒரு 30 குடும்பங்கள் இருக்குதுங்க. அந்த மாதிரியான கிராமத்தில் இப்போ வந்து எப்படி இருக்குது அந்த குடும்பங்கள், அந்த வீடுகளை புதுசாக ஆயிருக்குதா, அந்த கிராமத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஒரு வீடியோ பதிலாக பார்க்க போகிறோங்க. ஜீப் இருக்குது, அப்படியே ஓரமாக எடுக்கலாம். போய்க்குமா? போய்க்கும். போய் ஜீப்புக்கே ரொம்ப கஷ்டப்படுதான் வரும் போல இருக்கே. கோயிலுக்கு போகிறேங்க. இவரு ஒரு டைம் பார்த்துருக்கேன் சொன்னேன் நான். இவரையுமே ஒரு டைம் ஜீப் போட்டு முன்னாடி நம்ம கடைசியாக போனோம் தான் பார்த்தோம் நினைக்கிறவரை. இப்போ உங்கள் கோயிலுக்கு போகிறாங்க. வாடகை பிடிச்சி போகிறாரு மக்களே. இப்போ கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துலேருந்து நம்ம மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு மட்டும்தான் இங்கே லோக்கலில் வந்து மண் ரோடாக இருக்குது. மற்றபடி எல்லா கிராமத்துக்குமே வந்து காங்கிரீட் ரோடு இருக்குங்க. இந்த ரோடு வந்து நம்ம தனியாகலாம் போக முடியாதுங்க. யாரோ ஒருத்தர் கூட வந்தால் தான் நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பாதைங்க இந்த பாதை. இப்போ ஒரு ஜீப்பு போனதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஜீப்பில் தான் இங்கே இருக்க மக்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க. 2 வீலரில் வரலாங்க. அது மழை இல்லாத டைமு 2 வீலர்லாம் வந்து வரலாம். மழை பெஞ்சதுன்னா இந்த வழியில் 2 வீலர் வர்றது ரொம்ப கஷ்டம், முடியாத விஷயங்க. ஏன்னா அங்கங்கே வந்து மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் நிற்கும் போது ஃபுல்லாக சேராக இருக்கும், வண்டி வந்து இழுத்து விட்ரு. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து ஜீப்பில் மட்டும் தான் வர முடியுங்க. ஜீப்பில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மழை பெய்கிறப்போ. பேசணும்னா ஜீப்பில் போகிறதே கஷ்டமாக தான் இருக்கப்பலாம். நம்ம ஒரு டைம் வந்திருக்கோமே, கரெக்டாக மழையை பெஞ்சு பார்த்தா ஃபுல்லாக தண்ணி இருந்தது. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நடந்து வந்தோம் ஒரு டைமு. போன டைமு முன்னாடி வந்து நம்ம பைக் நிப்பாட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். இதெல்லாம் பாரு, வெயில் அடித்தாலும் தெரியவே மாட்டேங்குது. நல்லா குழுன்னு இருக்குது. ஏன்னா மரங்கள் அந்த மாதிரி இருக்குது, அதாவது அழகே இருக்குது. ஏரியா நல்லா இருக்குது, பார்க்குறக்கு அப்படியே அழகாக இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே. ரோடு வந்தாச்சு. குன்றிக்கல் மாரியம்மன் கோயில். நம்ம அங்கே போய் கோயில் பேர் தெரியலன்னு சொன்னோம்ல, ஒரு ஸ்ரீ குன்றிக்கல் மாரியம்மன் கோயில். இங்கேருந்து நம்ம அப்படியே ரைட்டில் போகிறோம். லெஃப்ட்டில் போனோம்னா கோழிக்கரை போனோம்னா அதுக்கு மேலே வந்து மாமரம் அப்படிங்கிற இடத்துல வந்து மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி மெயின் ரோட்டை வந்து அடையலாங்க. இப்போ நம்ம ரைட்டில் போகிறோம். ரைட்டில் போகிறோம்னா இந்த ரோடு வந்து நேராக செம்மநகரே போய் அதுக்கு பின்னாடி அப்படியே வந்து கிளிப்பி போய் கிளிப்பிலேருந்து நம்ம கீழ்கோத்தகிரி ரோடை போய் அடையுங்க. அந்த ரோடு தான் இந்த ரோடுங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் போய் அங்கேருந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க.
நைட்டில் இதெல்லாம் எல்லாம் வண்டி ஓடுது சார்ண்ணா, நைட்லேயும் ஓடுது. ஆனால் இது ஆளுக்கு வந்துட்டே இருக்காங்க, கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே இதுதான் மெயின் ரோடு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 9 இருக்குன்னு நினைக்கிறேன். கோழிக்கரை, அங்கே பாவியூர், பாவியூர் பக்கத்தில் இன்னொரு இருக்குமே, 2 ஊர் பேர் இருக்குமே. அத்திப்பாடி, அத்திப்பாடி, பாவியூர், அப்புறம் இங்கே கீழ்கூப்பு, மேல்கூப்பு, அதைத்தான் கோழித்துறை, அத்தடி, இந்த பக்கம் செம்மனரை, அப்புறம் தாளமுக்க. 9 கிராமம் ஒன்று மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் மெயின் ரோடு. பைபாஸ் ரோடுன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த ரோடு இருக்குனால தான் ஓகே. இந்த ரோடு இல்லைனா கஷ்டம் தானே. இந்த ரோடெல்லாம் எப்படி வரது இல்லை. ஆனால் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கேன் சார் இந்த ரோடு. ரொம்ப வருஷம் இருக்கேன். இந்த ரோட்லையா? ஓ, அப்போ ரோடில் மண் ரோடா? மண் ரோடு. ஓ, அப்போ நீங்கள் போனதில் மண் ரோட்லேருந்து நடந்து போவீங்க. இப்போ எப்படி நம்ம கீழ்கூப்புலேருந்து வந்தோம்ல ரோடு, அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டு கரெக்ட். ஆனால் என்னென்ன இந்த ரோடு நல்லா இருக்கும், கொஞ்சம் மரங்களாக அடர்த்தியாக இருக்குனாலே கொஞ்சம் குழுகுன்னு இருக்கு ரோடு. இங்கிருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கணுமா? இங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் மேலே போனோம்னா மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போனாங்க. நம்ம இப்போ மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு பாருங்கள், இந்த பாதையில் போக போகிறோம். நல்ல ஒரு மேடு பேசுகிறோன்னா நல்ல மேடு இது. பயங்கரமான நம்ம வண்டியே அணைத்துது, என்ஃபீல்டே அணைத்துது. அதுக்கே கியர் டவுன் பண்ணி தான் ஓட்டணும் போல இருக்கேன். ஏறாமல போகாது வண்டி, சீசு ஜாஸ்தி, ஏறாமல போகாது. அவ்வளோதான், ஒரு சின்ன ரோடு இல்லையா, ஒரு சின்ன மேடு, அவ்வளோதான். பல வருஷமாக இந்த ஜீப் இங்கே தான் இருக்கு. இங்கேருந்து அப்படியே தோட்டங்கள் ஆரம்பிக்குது. தோட்டம் சைடில் ஃபென்சிங் இருக்கு. அதே வீடு தான், 1-2 வீடு ஆகிட்டு இருக்கும் போல இருக்கேன். பசங்களோட கேங் நிறையா இருக்காங்க. என்னது விசேஷமாக சைடில் தான் போதுறேன் விளையாடுறாங்களா? ஒரு கிரவுண்டு அது. நம்ம இங்கே மேலே போயிடலாமா, இங்கே படிக்கலாமா? மேலே போயிடலாமா? ஏன்னா கீழே ரோடு புதுசாக அது புதுசாக போட்டிருக்காங்களா? எது வரைக்கும் புதுசாக ஆனாங்க ரோடு? காவா வரைக்கா? ஓ, எல்லாம் பசங்க நம்ம வித்தியாசமாக பார்க்குறான், யாரோ புதுசானே. உன்னை பின்னாடி பார்த்ததுக்கு முன்னாடி அப்படியே எல்லாமே ரைட், ஓகே, நம்ம ஆளுக்கு தான். மேலே வரைக்கும் போதும் ரோடு. ஃபஸ்ட்டு அங்கேயே நின்றுட்டோம்ல தானே, இது கோயில் வரைக்கா? ஓ, இதை புதுசாக போட்டுக்காம போயிருக்கா? போன டைம் இது இல்லையே. போன டைம் ஆகும்போது இந்த ரோடில் வரணா? ஆமாம், அங்கேயே கீழே நிப்பாட்டி போட்டோமே. இது ரோடு புதுசு தான். நான் வந்ததில்லை, உங்களுக்கு எதுங்க, நான் வந்ததில்லை இதுங்க. இது புதுசு தான், நான் வந்து அதோட நிப்பாட்டேன். ஓ, இது வரைக்கும்
இன்னும் போகுது. ஏன் காரே அது வரைக்கும் வந்திருக்கேன். பரவாயில்லையே, புதுசாக போட்டிருக்கேன் பார்த்தியா. நான் இதெல்லாம் பார்க்கல சரவணா. ஒவ்வொரு டைம் வரும்போது தான் நம்மளுக்கும் தெரியுது. ஆமாம், மாறிடுது பாரு. இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் புதுசாக போட்டது நமக்கு இதுவரை தெரியாது பாரு. இந்த டேங்கில் இருந்தப்பெல்லாம் நம்ம நடந்து வந்தோம், இதெல்லாம் பார்த்தோமே. ஆமாம், வேலை கடைசி வரைக்கும் போது போல இருக்கு. அங்கங்கே ரவுண்டான போட்டிருக்காங்க, வண்டி திரும்ப இருக்கேன். இருந்தாலும் ரோடு போயிட்டே இருக்கு. இன்னும் மேலே போத ரோடு கடைசி வரைக்கும் போது போதுனா. ஓ, இதான் கடைசி. நீ வந்து எதுக்கு மாடியா ஓட்ட மாடியா வரல, அதனால தான் உனக்கு தெரியல. அப்படியா? அதுக்கு முன்னாடி வரலையா? அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஆமாம், ஞாபகம் இருக்குல்லண்ணா. அதனால தான் பார்த்ததுக்கு ஆமாண்ணா, ரொம்ப நாளாச்சு. சரி, அதனால தான் இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் வந்தேன். ரொம்ப நாளாச்சு உங்கள் ஊரை பார்த்தேன். ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்கான் போல இருக்குதுல்ல. ஆமாம், புதுசாக போட்டோம். இது இந்த ரோடு போட்டதுல வந்தது இல்லைங்க. ரோடு நானே என்ன அதோட முன்னாடி ஒரு டைம் கீழே வண்டி நிப்பாட்டி வந்தோம். ஆமாம், கீழே அங்கே நிப்பாட்டி அங்கேருந்து நடந்து வந்தோம். அது மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன். அந்த ரோடு போட்டாங்க போல இருக்கு. போட்டாங்க. எப்போ இது போட்டாங்க? போட்டு ஒரு 6 மாதம் மேலே ஆச்சு. 6 மாதம் மேலே ஆச்சுங்களா? ஆச்சு. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. அங்கே முன்னாடி நிப்பாட்டி அங்கே கீழே இருந்து மரத்தில் நிப்பாட்டி அப்படியே வந்தோம். ஆமாம், பரவாயில்ல. இது வரைக்கும் தான் போட்டாங்க. வண்டியில் இது வரைக்கும் வருதுங்கண்ணா? இப்போ வண்டி ஜீப்பில் தான் வருது இது வரைக்கும் இல்லைங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. மக்களே, இப்போ பாருங்கள், நம்ம மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ வந்தாச்சுங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு வந்தோம். இப்போது இந்த கிராமத்துக்கு வரும்போது என்ன மாறுதல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுங்க, மெயினாக இந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் ரோடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வீடு தான் இந்த கிராமத்தோட கடைசி வீடுங்க, மேல் வீடு. இந்த கடைசி வீடு வரைக்கும் இந்த ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே ஒரு 1-1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கீழே நின்றுங்க. ரோடு நம்ம அங்கேருந்து வரும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபாரஸ்ட் ரோட்டில் அதுக்கு பின்னாடி கிராமம் என்ட்ரானுமே ஒரு தோட்டங்கள் இருந்தது. அப்படியே வீடுகள்லாம் லைனாக வந்ததுங்க. அந்த இடத்தோட ரோடு முடிஞ்சுங்க. அதுக்கு மேலே இந்த ரோடெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இது இந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கிராமங்களில் இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம போன கிராமமாக இருந்தாலும் கூடங்க, இந்த கிராமத்தில் நடந்த சில மாறுதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிராமத்தில் புதுசாக ரோடு போட்டதாங்க. பற்றி அந்த மாதிரி வரும்போது தான் தெரியுது சார் நம்மளுக்கு. இந்த மாதிரி ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்திருந்தாலே ரோடு போட்டது யாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ உனக்கே தெரியல. எங்கே வேலைக்கு போகிறது வர்றதுக்கே டைம் சரியாக இருக்கு. நல்லது கெட்டது அதை பார்க்குறக்கு. போயிட்டு போகலாம். நல்லா இருக்கீங்களா? ஏன்னா ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்களா? மதிய எப்போ வெட்டினாங்க? இந்த ரோடு மேலே வெட்டினதுங்க 2 வருஷங்களா? புதுசாக ரோடு தெரியுதுங்க. அதான் புதுசாக பழசு ரோடு கீழே வரைக்கும் இருக்கு. இது புதுசாக போட்டதுங்கப்பா. ஓ, சரி சரி. அவர் தானே இங்கே இந்த வீடு தான் போனவர். அதான் இங்கே தான் பார்த்தேன். இங்கே தான் இங்கே பலாப்பழம் ஒரு டைம் உட்காந்து சாப்பிட்டோமே. தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க? காப்பி பழமரம் இருக்குங்களா? டீ இருக்குங்களா?
இப்போலாம் பலாப்பழமெல்லாம் இருக்குங்களா இங்கே? ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சுங்களா? நான் மரத்தில் கொண்டதா மரத்தில் இருந்ததா? இல்லை மரத்தில் இருக்குதுங்களா? இல்லை, இல்லைங்களா? ஓஹோ. என்ன அத்தை பையனை கிரா பிடிச்சதா. எதுங்கம்மா? இன்னொரு டைம் கிரா பிடிச்சதா. இன்னொரு டைம் கிராப் பிடிச்சதாங்களா? இப்போ இருக்கிறதெல்லாம் முடிஞ்சுங்களா? ஓஹோ. காஃபி முடிஞ்சிச்சு, ஆ பிள்ளைப்பழ சீசன் முடிஞ்சிச்சு. ஓ முடிஞ்சுங்களா? ஓ சொன்ன மரத்தில் ஒன்றும் காண பெருசா? ஒன்றும் இல்லை. மரம் நிறைய இருக்குன்னு பலா ஒன்று தான் காணேன். ஓ எங்கேருந்து வரேங்க? காரமடைங்க. காதுங்க. ஆமாம் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன், ஒரு டைம் வந்திருக்கேன். சரிங்க. நாங்கள் பார்க்கல. நீங்கள் பார்க்கலீங்களா? சரி சரிங்க. வந்து இவர் இங்கே இருந்தாலும் அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு போனீங்களா? உட்காந்து ஒரு டைம் பலாப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு போனாங்க ஒரு டைமுங்க. அங்கேதான். அப்படிங்களா? சரி சரிங்க. சரி அதான் இப்போ 2 வருஷம் ஆச்சு ஒரு டைம் வந்தேங்க. சரி இப்போ எப்படி இருக்குன்னு அப்படி சுற்றி பார்க்கலாம் வந்தேங்க. மழை இல்லாமே. எதுங்க? மழைகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமே. மழை இல்லைங்க. அதான் இந்த வருஷம் மழையை ஒன்றும் காணும் போல இருக்குங்களா? எல்லாம் செடியெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் காஞ்சு போச்சு எல்லாமே. சரி உட்காருங்க. எல்லாம் வாடி போச்சுங்க. எல்லாம் மர செடி எல்லாம் இப்போ மழை இல்லாமல் காயுது. எல்லாம் வாடி போச்சுங்க. இப்போல்லாம் கிராப் எதுவுமே இல்லைங்கம்மா, தோட்டத்தில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. குருமிளகு முடிஞ்சிச்சு, எல்லாம் சீசன் முடிஞ்சிச்சு, காஃபி சீசன் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. புதுசாக காய் வந்ததா? சரி சரி. ஆனைகளாம் இருக்குங்களாம்மா இந்த பக்கம்? ஆனே இருக்குதா? இருக்குங்களா? ஓ இந்த மலையில எல்லாமே இருக்கு. மேலே இருக்கு. ஊர் சைட்லாம் வருதுங்களா? வருதா? நைட்டு கிளம்பி வரும். நைட்டுக்கு வருதுங்களா? ஓ அதில் தான் வந்து போகட்டும், நாங்கள் ஒன்றும் பேசுறது. சரி. என்ன போர் ஆகுது? போர் தனியா? டேங்க்லேருந்து வருதுங்களாம்மா? ஓ இப்போ என்ன இங்கே தோட்டத்துக்கு போகுதுங்களா? சும்மா வீட்டு விளக்கு. ஓ வீட்டு வேலைங்களா? ஓகே. இல்லை போரில் வர மாதிரி வருதுங்க, அதை கேட்டால் ஆத்தனைங்கிறது மேலே பைப் போட்டதுங்களா? பைப் போட்டுக்கிறோம், டேங்க் கட்டிட்டு அது பைப் போட்டுக்கிறோம். சரி சரி. நம்ம சாப்பிட்றோம். இதுமா இதை சாப்பிட்றோம். அதான் இதுதான் நல்ல தண்ணிம்மா. எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கெட்ட தண்ணி, உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல தண்ணி. எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆற்று தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதோட போர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கெல்லாம் கிடைக்கிற தண்ணி வந்து சுத்தமான தண்ணி. உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது அத்தனை சுத்தமான தண்ணி. ஆமாம் எங்களுக்கெல்லாம் கலப்படம் தான். நாங்களாம் வாழ்கிறதே கலப்பட வாழ்க்கை தான். உங்களை மாதிரி இந்த மாதிரி கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் சுத்தமான வாழ்க்கை. ஆமாம் எங்களெல்லாம் கலப்பட தண்ணி, கலப்பட பொருள், காற்றுலேயே கலப்படம் தான். ஏன்னா காற்றுலேயே வண்டியோட போக இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் காசு வரும். ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. இப்போ மழை பெஞ்சுனாங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே மண்ணுலேருந்து அடிச்சுட்டு மாத்திரம் வருதுங்க. அதாவது இந்த மண்ணுலேருந்து என்னென்னா பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சத்து இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். அங்கே அப்படி இல்லை, சாக்கடையில் இருக்கிறத எடுத்துகிட்டு வரும். அதுதான் போய் ஒரு இடத்துல போய் நிரம்பி நின்று குளங்கோட்டையில் நிரம்பி. கரெக்ட். உங்களுக்கு தான் கிடைக்கும் சுத்தமான தண்ணி. ஆரோக்கியம்னா வாழ்க்கைன்னா இங்கே இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான். வீடு எங்களுக்கெல்லாம் கிடைச்சா கட்டிடுவோம்மா, கொடுக்க மாட்டாங்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் இங்கே ரெவென்யூ லேண்டு தானுங்க. நாங்களாம் பார்த்தீங்கன்னா வந்தால் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? எங்களுக்கெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி கிடைச்சேன்னா இனி எத்தனை பேர் இந்த மாதிரி இடத்துக்கு வருவாங்க? ஏன்னா இது ரெவென்யூ லேண்டுங்க தான், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பட்டாவே பார்த்தீங்கன்னா விற்க முடியாதுங்களா? இருக்கிற வரைக்கும் அனுபவத்துக்கு விற்க முடியாது. அந்த மாதிரி தானே எல்லாத்துக்கும் இங்கே எல்லாம் பட்டாவும் இருக்குங்க. சரி பரவாயில்ல. தான் ரோடு இருக்குனால இங்கே எல்லா வசதியும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. போகிறது வரதெல்லாம் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்கம்மா. இந்த ரோடு இருக்குனால இது வரைக்கும் உங்களுக்கு வண்டியெல்லாம் வந்துடுது. காய்கறி ரேஷன் இல்லைம்மா? இங்கே கொண்டு வந்துடுறாங்களா? ஓ ஃபஸ்ட்டில் வந்து கோழிக்கே போவாங்க வைங்க. ஓ ரோடு ஆனாலும் உங்களுக்கு வந்து இங்கே வந்துடுது. பரவாயில்ல பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பரவாயில்ல, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இந்த கிராமத்தில். பரவாயில்ல. காய்கறி அதுபோக வார இந்த துணிமணி அதெல்லாம் வந்து எல்லாம் வந்துடுறாங்க. ஓ காசு தான் வேணும், காசு ஒன்று வேணும், மற்றபடி எல்லாம் வந்துருக்கு இருக்கிறதுக்கு. சரி பரவாயில்ல. ஓ ஆமாம் காய்கறி வீட்டுக்கே வருதுன்னு அப்புறம் எதுக்கு போய்ங்க இல்லைங்களா? ஏன்னா ஏதாவது வண்டி வாகனம் வர முடியாதுன்னா யோசிக்கலாம். இதே வண்டி வாகனம் வரதுக்குள்ள சௌகரியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரோடு ஜம்முன்னு போட்டாங்க. பரவாயில்ல. உண்மைதாம்மா. ஆமாம் இங்கே இருக்க வசதி, இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா சுத்தமான காற்று கிடைக்குங்க. அதாவது பார்த்தோன்னா வாழ்க்கையே உங்களுக்கு பார்த்தோன்னா வந்துங்க ஆயுசு ஜாஸ்தி உங்களுக்கெல்லாம். எங்களுக்கு கூட பார்க்க உங்களுக்கு ஆயுசு ஜாஸ்தி. நாங்களாம் 60 வயசுலேயே பார்த்தோன்னா நொடிஞ்சு போயிடுவோம். 60 வயசுனாவே பார்த்தோன்னா வந்து போதும் ஆயிரம், அதுக்கு மேலே நடக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. 80 வயசுனாலும் தெம்பாக இருப்பீங்க. ஏன்னா சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி.
அவங்களுக்கு அது பசங்க பண்ணுற கொழுப்பு. இது எல்லாமே தோட்டம் தான்மா கீழே? கீழே ஃபுல்லாக தோட்டம் தான். சரி சரி. இங்கே இருக்க எல்லாத்துக்குமே அது தோட்டம் இருக்குங்கம்மா? சொந்த தோட்டம் எல்லாத்துக்கும் இருக்கேன் எல்லாத்துக்கும். ஐயா பேர் பேசுகிறேன். என்ன சொல்கிறப்ப என்னமோ ஃபோன் பேசுகிறாங்களா? ஃபோன் பேசுகிறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோன்னு அதை பார்க்க பாருங்க. ஹலோ ஹலோ. தெரியுது. இப்போ இருக்க குழந்தைக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவங்களே சொல்லு அப்படின்னா அவங்களே பேசுவாங்க. ஓ ஏதோ சொல்லி சரவண பார்த்து இருக்குதாட்டுக்கு. எல்லாமே இப்போ எல்லாத்துக்கும் தோட்டம் இருக்குமா? சொந்தமாக தோட்டம் எல்லாம் இருக்கு. ஃபோனு. ஹலோ ஹலோ. ஃபோன் பேசுகிறீங்களா? சரி பாய் சொல்லு. டாட்டா பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. டாட்டா. இங்கே சொல்ல மாட்டேன். அங்கே தான் சொல்ல பார்ப்பேன். சரி நான் மேல் வீட்டில் அப்படியே பாட்டு வரேங்கம்மா. அது வரைக்கும் அப்படியே சுற்றிலாம் பாட்டு வரேன். கிராம போய்ங்க பாட்டு வரேங்க. சரி அது டாட்டா. சரி ஃபோன் பண்ணுங்க. மேலே ஒரு ஐயாமாக இருப்பாங்களே, எல்லாம் இருக்காங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கோம் எல்லாம் மேக்ஸிமம் எல்லோரையும் என்ன ஓரளவுக்கு தெரியும். எங்கே போனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன காப்பி இருக்காட்டு போய் சார் மேலே இருக்கு ஓரளவுக்கு. அதாவது நீ சொன்ன அங்கே சொன்ன மாதிரி தான், கீழ் கூப்பிட்டு சொன்ன மாதிரி தான். அங்கே இருக்கிற எடுத்து இங்கே தோட்டங்களுக்கு போடுறாங்க. என்ன வெயில் அடிக்குது, மோடும் போது மாறி மாறி கிளைமேட் வருது. அங்கே கீழ்கோப்பில் இருக்கும்போது கொஞ்சம் மோடம் அடிச்சு, அப்புறம் வெயில் அடிச்சு, மறுபடியும் இப்போ வந்து மோடம் போடுது பாரு. மழை வர மாதிரி ஒரு மாதிரி இருக்கு கட்டுது, ஆனால் வரமாட்டேங்குது.